வணக்கம் தமிழ் வெட்டலை சமையலுக்குள்ள போலாம் வாங்க. நம்மளோட சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைமா பார்க்கறீங்க அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க फ्रेंड्स. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு வந்து நம்ம ஒரு சூப்பரா டக்குன்னு செய்யக்கூடிய ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போறோம். இட்லி மாவு வச்சு ஸ்நாக்ஸ் வந்துட்டு குழந்தைங்க கேட்குறாங்க அப்படின்னா வீட்டில் எதுவுமே இல்லை அப்படின்னா இட்லி மாவு கொஞ்சம் அரிசி மாவு இருந்ததுன்னா போதும். டக்குன்னு இந்த குட்டி போண்டாவை செஞ்சு கூட வந்து சூப்பரான ஒரு தொட்டுக்கிறதுக்கு ஒரு சட்னியும் பண்ணி முடிச்சிடலாம். இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு 1.5 கப் அளவுக்கு இட்லி மாவு, அதாவது தண்ணி தோசைக்கு நம்ம கலப்போம் இல்லைங்களா, அதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் உள்ள நம்ம மாவு எடுத்துக்கிறோம். 1.5 கப் அளவு எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சியை தோல் சீவிட்டு துருவி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் போல் கருவேப்பிலையில பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மல்லி இலையும் பொடிசாக கட் பண்ணி சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் போல் ஜீரகம், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு நான் சேர்த்துருக்கேன். இப்போ இது வந்து நம்ம போண்டா பதத்துக்கு விட கொஞ்சம் இலக்கமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு உதிரியாக இருக்கிற அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இல்லை ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இட்லி மாவில் எனக்கு வந்து போண்டாவோட பேட்டர் வந்து கரெக்டாக வருது அப்படின்னா நீங்கள் உதிரி அரிசி மாவு வந்து சேர்த்துக்க தேவையில்லை. அதாவது இந்த அளவு சேர்த்துக்க வேணாம். 1லேருந்து 2 ஸ்பூன் வரையில் மட்டும் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதுக்காக தான். இப்போ இதை நல்லா பிசைஞ்சு முடிச்சாச்சு. பிசைஞ்சு முடிச்சதுக்கப்புறம் எனக்கு வந்து போண்டாவோட அந்த பேட்டர் வரல, அதனால இன்னும் கொஞ்சம் உதிரியான அரிசி மாவு நான் சேர்த்துருக்கேன். இப்போ இதை சேர்த்துட்டு இதை நல்லா வந்து பிசைஞ்சு கொடுத்துருங்க. நம்ம சேர்த்த பொருட்கள் எல்லாம் மாவோட ஒன்றா கலந்து வரணும். அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்துட்டு இதை வந்து ஒரு 10லேருந்து 20 நிமிஷம் போல் அப்படியே ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறமா நம்ம எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம போட்டு எடுத்தோம் அப்படின்னா சரியாக இருக்கும். பாருங்க, இப்படி கிள்ளி போட்டிங்க அப்படின்னா கையிலேருந்து கரெக்டாக விழுகிற அளவுக்கு இருந்தது அப்படின்னா ஓகே, இது மாவு வந்து நம்ம கலந்தது கரெக்டாக இருக்குது. இது அப்படியே ஒரு ஓரமாக வச்சுருங்க. ஒரு 20 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். ஒரு மூடி போட்டு வச்சுருங்க. அதுக்குள்ளே நம்ம வந்து எண்ணெயை ஹீட் பண்ணிக்கலாம். ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் வச்சுட்டு பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆகணும். ஹீட் ஆனதுக்கப்புறமா அனல் வந்து நல்லா குறைச்சிக்கோங்க. கொஞ்சம் ஒரு மிதமான தீக்கு மாற்றிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவை கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி சேர்த்துக்கோங்க. நான் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பெருசாக வேணாலும் நீங்கள் பெருசாகவும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் கிள்ளி கிள்ளி போட்டாச்சு. போட்டதுக்கப்புறமா ஒரு 15லேருந்து 20 செகண்ட் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா இந்த போல் ஒரு கம்பி வச்சு மெல்லத்துக்கு பரட்டி விடுங்க. ஒன்றோட ஒன்று ஒட்டி இருந்தது அப்படின்னா அதை லைட்டாக பிரித்து விட்டுருங்க. அடுப்பு வந்து கொஞ்சம் மிதமான தீக்கு மாற்றிக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டக்குன்னு வெளியில் வெந்த மாதிரி இருக்கும், உள்ளே வந்து வேகாத மாதிரி இருக்கும். வெளியில் வந்து டக்குன்னு கலர் மாதிரி தீஞ்ச மாதிரி ஆயிரும். ஸோ அதுக்காக தான் நீங்கள் அடுப்பை வந்து ரொம்ப அதிகப்படுத்திட வேண்டாம். கொஞ்சம் ஒரு மிதமான தீயிலேயே வச்சுக்கிட்டு இதை இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. அப்போ தான் ஈவனாக எல்லா பக்கமும் வெந்து வரும். உங்களோட கடாயோட அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உருண்டைகளை கிள்ளி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். நல்லா பரட்டி விட்டுட்டே இருக்கு. நல்ல ஒரு வாசனையாக சூப்பராக இருந்தது. நல்ல பயங்கர கிறிஸ்பியாக சூப்பராக இருந்தது. நல்லா சுட சுட ஒரு டீ காஃபியோட கலந்து சாப்பிடையில அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். குழந்தைங்க வந்து வீட்டில் இருப்பாங்க, லீவில் வந்துட்டு நம்ம ஏதாவது ஸ்நாக்ஸ் வேணும்னு கேட்பாங்க. நம்ம எல்லாத்துக்கும் வெளியில் போயிட்டு வாங்கி கொடுத்துட்டே இருக்க முடியாது. இட்லி மாவு இருக்கா, கொஞ்சம் உதிரியான அரிசி மாவு இருக்கா, டக்குன்னு இதை வந்து நீங்கள் செஞ்சு கொடுங்க. குழந்தைங்களும் குட்டி குட்டியாக இருக்கனால ரொம்ப விருப்பமாக கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் இது பிடிச்சமான ஈவினிங் ஸ்நாக்ஸாக இருக்க போகுது. இப்போ இது நல்லா செவந்துச்சு. செவந்ததுக்கப்புறமா பபுள்ஸும் நல்லா அடங்கிருச்சு. அடங்கினதுக்கப்புறமா இது எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. கலரும் பாருங்கள் நல்லா சேஞ்ச் ஆயிருச்சு. எல்லா பக்கம் ஒரே மாதிரி கலர் வந்திருக்கு பாருங்கள். இப்போ நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிக்குவோம். எண்ணெயில் சேர்த்து செய்யல கொஞ்சம் பார்த்து கவனமாக செய்யுங்க, மேலே இது பற்ற போகுது. இப்போ இது எல்லாத்தையும் ரெடி ஆகிட்டு அப்படியே இருக்கட்டும். நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சட்னி ரெடி பண்ணிடுவோம். 2 சில்லு வந்து தேங்காவை நல்லா பொடிசாக கட் பண்ணி ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன். ஒரு பெரிய டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. பொட்டுக்கடலை உடைச்ச கடலைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதை சேர்த்துக்கோங்க.
சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 4லேருந்து 5 பல்லு போல் பூண்டு சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகா இந்த போல் உடச்சிட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மல்லி இலை, கொஞ்சம் கருவேப்பிலை இலை, ஒரு சின்ன துண்டு போல் இஞ்சி சேர்த்துக்கோங்க. இதை வந்து வெறுமனே தண்ணி சேர்க்காம ஒரு பல்ஸ் பண்ணி எடுத்துக்குவோம். அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பும் நம்ம தண்ணியும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். நான் வந்து 2 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். உங்கள் உரப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகா கூடவோ குறையவோ சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். கொஞ்சம் தண்ணி ஆட்டம் வைக்க வேணாம். கொஞ்சம் திக்காக இருந்ததுன்னா இது தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். லைட்டாக அதுக்கு ஒரு தாளிப்பு, கடுகு, ஜீரகம், கருவேப்பிலை சேர்த்துட்டு லைட்டாக ஒரு தாளிப்பு கொடுத்தாச்சு. இந்த போண்டாவோட இந்த சட்னி வச்சு சாப்பிடையில அவ்வளோ ஒரு அட்டகாசமான டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக அதை எல்லாரும் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.